தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ப்ரீசெட் காட்டும். அந்த ப்ரீசெட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பிறகு மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் காப்பி செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துட்டு நீங்கள் எந்த பிக்சர் எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களோட பிக்சருக்கு வந்துடுங்க. இப்போ நான் இந்த பிக்சர் நான் வியூ பண்ணுறேன். இப்போ இந்த பிக்சர் எடிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ எடிட் பண்ணுறதுக்கு மேலே உள்ள 3 டாட்டை கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. நம்மளோட ஃபோட்டோ எடிட் ஆயிரும். அந்த எஃபெக்ட் ஃபுல்லாக இங்கே அப்ளை ஆயிரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே பிளரோட அமௌண்ட் 0 இருக்கும். இது ஃபுல்லாக 100 வரை செட் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் பிளர் ஆகி சூப்பராக இருக்கும் நம்மளோட பிக்சர். பேக்ரவுண்ட் பிளர் ஆன பிறகு இதில் உங்களுக்கு ஷேப்ஸ் நிறையா இருக்கும். இந்த ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்க. டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் ஆகிறது தெரியும். இப்போ நான் இந்த சர்க்கிள் அப்படின்றத வச்சுட்டு இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துறேன். அடுத்ததாக அந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லூமினன்ஸ் அப்படின்றத கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னோட கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். இதில் ஒயிட் பேலன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கங்க. நல்லா ஒயிட்டாக தெரியும் உங்களோட ஸ்கின்னு. அடுத்து அவ்வளோதான், நம்மளோட ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி எடிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்துட்டு இங்கே ஃபைல் டைப் ஜேபிஜி அப்படின்ற இந்த ஃபார்மேட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.